ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டியன் பார்த்தா எப்படியாவது சேரனுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு நினைக்கிறாரு. பாண்டியனுக்கு வக்கீல் மூலமா சோழனும் நிலாவும் விவாகரத்து வாங்க வந்த விஷயம் தெரிஞ்சிருது. இதை கேட்டதுமே பார்த்தா பாண்டியன் கொந்தளிச்சு போய் வேகமா வந்து சோழன் சட்டையை பிடிச்சு, சொல்லுடா எதுக்கு விவாகரத்து வாங்க போன அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், இதை பார்த்துட்டு நிலா, அவர் மேல எந்த தப்பும் இல்லைங்க, நான் தான் விவாகரத்து வாங்க ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் இதை கேட்டதும் பாண்டியனுக்கும் பல்லவன் சேரன் எல்லாத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. இந்த விஷயம் சேரனுக்கே தெரியாம இருந்துச்சு. என்னப்பா நிலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஆமாண்ணா இதை நான் உங்ககிட்ட கூட சொல்லலை, நான் தான் விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டேன், அதான் இவர் வக்கீல் கிட்ட கூட்டிட்டு போனாரு, அங்கே ஆதார் கார்டு வேணும்னு கேட்டுட்டாங்க, அதனாலதான் என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், ஓ அதான் நேத்தி என்கிட்ட நீ ஆதார் கார்டு பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா சொல்லவும், பாண்டியன் பார்த்தா வேகமா சேரன் மேல கோப்பறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும், சேரன் நான் என்னடா பண்ணேன், இந்த விவாகரத்து விஷயமே எனக்கு இப்போதான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், இவங்க விவாகரத்து வாங்குறது காரணமே நீதானே, புருஷன் பொண்டாட்டி அவங்க கல்யாணம் ஆனவங்க, சோழன் அவங்க கூட போய் தூங்கலான்னு சொன்னா நீ சோழனை பிடிச்சு நம்மளோட படுக்க வச்சுக்கிட்டு இருக்க, பின்ன அவங்க இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிடுவாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீதானே, ஏன்னு இப்படி கேவலமான புத்தியோட இருக்க, உனக்கு கல்யாணம் ஆகி நீ லைஃபை ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் என் லைஃபை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், அவன் ஏதோ சொல்லிட்டு போறான், ஆனா அதுக்கப்புறம் அப்பா வந்து என்ன சொன்னாரு, நீ கல்யாணம் ஆன வேண்டாம் பொண்டாட்டி கூட தான் போய் தூங்கணும்னு சொன்னார்ல, அவனும் போனால நீ அவனை பிடிச்சு தடுக்கிற, என்னென்ன நியாயம் இதெல்லாம், அவங்க இதெல்லாம் கூட மனசுல வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும், இப்படிப்பட்ட வாழ்க்கையே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட விவாகரத்து வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இங்க பாண்டியன் பேசையில இங்க நிலா பார்த்தா, என்ன இவர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, இதுக்கும் சேரனாக்கும் சம்பந்தமே இல்லை, பாண்டியன் நீங்க சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, இதுக்கும் சேரனாக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கான காரணமே வேறங்க, அந்த காரணம் எல்லாமே சேரனாக்கு தெரியும், தயவு செஞ்சு இதுக்கும் சேரனாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் இங்க பாண்டியன் பார்த்தா வேகமா ரூமுக்குள்ள கோவத்தோட போயிடுறாரு. பல்லவன் நிலா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன் நீ கல்யாணம் ஆகி 2 மாசம் தானே அண்ணி ஆகுது, லவ் மேரேஜ் தானே அண்ணி, நீங்க ஏன் அண்ணி டிவோர்ஸ் வாங்க போறேன்றீங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டா நீங்க இந்த வீட்டை விட்டு போயிருவீங்களா அண்ணி, என்ன அண்ணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி பேசும். ஐயோ பல்லவா நீ என்ன அப்படி கண்ணெல்லாம் கலங்கி இவ்வளவு எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்க, நான் போனேன் தான் அப்ளை எல்லாம் பண்ணலடா, அப்ளை பண்றதுக்கு ஆதார் கார்டு சில ஐடி ப்ரூஃப் எல்லாம் வேணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் என்கிட்ட இல்லை, அதனால நான் அப்ளை பண்ணாம வந்துட்டேன்டா, நான் இன்னும் டிவோர்ஸ்க்கு அப்ளை எல்லாம் பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், எப்போ இருந்தாலும் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க தானே, இப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அப்போ மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க தானே, ஏன் அண்ணி இந்த விவாகரத்தெல்லாம் வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் பேசவும் அப்போதான் வந்து சோழன் சமாளிக்கிறாரு, டே எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டைடா, அதனால அப்படி போனோம், அதனால அந்த வக்கீல் வந்து பாண்டியன் கிட்ட சொல்லி பாண்டியன் வந்து இங்கே கேட்டு, மற்றபடி ஒன்றும் இல்லடா வாடா வா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா பல்லவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே நிலா பார்த்தா சேரன் கிட்ட, அண்ணே சாரிண்ணே, என்னால தானே உங்களை பற்றி பாண்டியன் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சாரிண்ணே மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லில, ஐயோ விடுப்பா நீ வேற, ஏன் அவன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா அவனே மனசரங்கி வந்து என்கிட்ட பேசுவான், அதனால தான் இப்போ என்கிட்ட கொஞ்சம் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் சின்ன பையன்பா அப்படின்னு சொல்லிட்டு என் சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு.